நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிற 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்கன்னா, நான் சொல்கிறது 2 பேர் மேலேயும் சொல்கிறேன். அதனால தான் இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டுங்க, ஓகேயா? எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, சரியா? ஒரு 3 வருஷமாக எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, அப்புறம் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, ஓகேயா? இப்படியே கொண்டு போவோம். அப்போது திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது, நான் சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன், ஆமாம் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி அப்படின்னு. இப்போ உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்னா, இவன் ஏன் நம்மக்கிட்ட 3 வருஷமாக சொல்லலை? அப்பனா நான் உண்மையா இல்லையா? அப்பனா அவன் என்னைய உண்மையா எடுத்துக்கலையா? இப்படியெல்லாம் போகுதுன்னா 2 ஃப்ரெண்ட்ஸுமே லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேளுங்க. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்னா இவ்வளோ நாள், நான் இதை சொன்னேன்னா என்னோட ஃப்ரெண்டு என்னை எப்படி எடுத்துப்பானோ, என்னை என்ன நினைப்பானோ, இல்லை அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கானே, நான் போய் இப்போ சொல்லி ஹர்ட் ஆயிடுவானோ, இப்படி எல்லாமே இருக்கும். இப்போதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் சொல்லலாம், நான் சேஃபர். இது ஒன்று. நீங்கள் இவன் ஏன் சொல்லலை, எதுக்கு சொல்லலை, ஏன் இப்படி மறைச்சான், அப்படி இதெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம். ஏன்னா உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் எங்கே வரும்னா, அப்போ நான் சரியில்லையா, அகெயின் நீங்கள் வந்து இங்கே செல்ஃப் ஒர்க்கில் தான் வந்திருக்கீங்க. இப்போ நான் இந்த இடத்துல தான் வந்து இந்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனோட நட்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 பேருமே பார்த்துக்கிட்டது இல்லைங்க. பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. செவி வழி செய்தியாக மன்னனை பற்றி இவருக்கு காதில் விழுந்திருக்கும், இவரை பற்றி மன்னனுக்கு காதில் விழுந்திருக்கும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் 2 பேருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழனுக்காக இவர் வடக்கிருந்து இறந்து போயிடுவார். வடக்கிருந்துனா ஃபாஸ்டிங். அவர் வந்து ஒரு போரில் வந்து ஜெயிக்கணும், அவர் நல்லா இருக்கணும். இந்த அளவு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்திருக்கு நம்ம காலத்தில், புரியுதுங்களா? எந்த மாதிரி 2 பேருமே அவங்கவுங்க செல்ஃபில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாருக்கும் யாரோட செல்ஃப் ஒர்த் மேலேயும் டவுட் இல்லை, யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை, யாரும் யாருக்கும் உயர்ந்தவங்க இல்லைன்றத நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டவங்க. அகெயின் இட் கம்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நான் சொல்லணுமா வேணாமா, அப்படி சொல்லணும்னா எப்போ சொல்லணும், எப்போ ரிவீல் பண்ணணும் என் ரிலேஷன்ஷிப், அவருக்கு ஏன் சாய்ஸ், முடிவெடுக்கணும். அதே மாதிரி அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது நீங்களும் அதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிருங்க, அதை நல்லா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம் உட்காந்து பேசிடணும். ஏன்டா 3 வருஷமா என்கிட்ட சொல்லாம விட்ட அப்படி கேட்டோம்னா அப்போ அங்கேருந்து பதில் வரும். இல்லடா நீ ஏன் ரிலேஷன்ஷிப்ல இல்லை, நான் சொன்ன ஒரு உண்மைத்தன்மை என்னன்ற விஷயம் வந்து நமக்கு அப்பதான் தெரியும். உடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆனா அந்த கிளாரிஃபை பண்ணிக்கிறதுல போய் சிக்கலை உண்டு பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துல இது நடக்குது, ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துல. ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போ அந்த ஒரு பையன் வந்து இப்போ ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு, ஏதோ அப்போ சொல்லும் போது இவங்க சொல்ற விஷயம் வந்து அப்போ நீ சொல்லியிருந்தா என்ன எது நம்ம விசாரிச்சோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணிருக்கலாம் அப்படின்ற பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்க லவ் பண்றாங்க எடுத்து விட்டலான்ற மாதிரி இருக்காங்க. அவனுக்கு எப்படி நினைப்பாங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ளதான் இப்போ நீங்க சொல்றபடி அந்த கோட்ஸே வரும், கீப் யுவர் லைஃப் பிரைவேட் லைஃப் வந்து ரொம்ப செக்யூரா வந்து வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம். அதாவது உனக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, நல்ல விஷயத்த வந்து எப்பவுமே வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிற விஷயமா இருக்கும். ஆனா அந்த அதர் எண்ட்ல இருக்க ஃப்ரெண்டு வந்து நமக்கு சொல்லலைன்ற விஷயம் இருக்கும். அப்பயுமே நமக்கு ஒரு புரிதல் என்ன வேணும் அப்படின்னா நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும், அது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம 2 பேர் இருக்கிற விஷயம் வந்து வேற. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் வெளியே போறோம், இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்றது வேற. அது அவனோட பர்சனல் லைஃப்ன்ற விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் புரியணும். அதை புரிஞ்சிக்காதவங்க ஒரு 50% பீப்புள் தான் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கிறான். அவன் சொல்லல நான் வந்து பேச மாட்டேன், இவன் வெளியே போனா கூப்பிடாம இருக்கிறவங்க. இப்போ எங்க வெளியே போனா கூப்பிடல, நீ உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வெளில வர மாட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இப்ப கல்யாண பையனுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா எப்பவுமே கூப்பிட்டா அவனுக்கு எப்போ ஃப்ரீ டைமா இருக்கும் போது அவன் வெளியே வர முடியும். அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், அது லாங் லாஸ்டிங்கா இருக்குமா எப்படி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்கா இல்லாம இருக்கிறதே நல்லது. உங்களுக்கு என்னன்ற மாதிரி வச்சுக்கிறதே நல்லது. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு உகந்ததா தான் நடக்குது. வாட் இஸ் குட் ஃபார் மீ, வாட் இஸ் சேஃப் ஃபார் மீ, அதெல்லாம் தான் எனக்கு நடக்குதுங்கிற பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள நீங்க போயிருங்கிற, சரிங்களா? ஸோ ஒருத்தருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவருக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும்
அப்படிங்கிற புரிதலோட உங்க கூட யாரெல்லாம் டிராவல் பண்ண வராங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டா போதுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஏன்னா இது நான் நிறைய பேர் பார்த்து என்கிட்ட ஃபீல் பண்ண விஷயம். ஏன்னா சொல்லுவாங்க, இப்போ இவங்க ஆஃபீஸ்லயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் நல்ல வேலை சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு வந்து இப்போ ஒய்ஃப் இல்லாத போது தான் வெளியே, ஏன்னா இருக்கும் போது வெளியே போகக்கூடாது, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்படின்ற இருக்கும் போது இல்லை எனக்கு இந்த டைம் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த டைம் முடிஞ்சா வாங்கினேன், இல்லை அப்போ கூப்பிட்டா இப்படி ஏன்னா கூப்பிட்டாலே வரமாட்டேன்னு சொல்லும் போது அப்போ இவனுக்கு ஒரு இதில் தோணும், இல்லை ப்ரோ என்னோட நிலைமை இப்படி இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சு வர ஒரு ஆப்போசிட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்டனா கொஞ்சம் இந்த டைம் ஜாலியாக இருக்கு, அதே மாதிரி இவனுக்கு இந்த டைம் ஜாலியாக இருக்கு. அதை அக்செப்ட் பண்ற ரிலேஷன்ஷிப் இருந்தா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஓகே. அந்த டைம்ல நீ அலோனா இருந்தா நல்லா தான், நீ அலோனாவே இருந்துட்டு போ. ஏன்னா இது வந்து நான் சொல்றபடி நம்ம டாக்ஸிக்குள்ள போகணும். டாக்ஸிக்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட இது கூட டீடாக்ஸ் பண்ற மாதிரி தான். இப்போ இதை வந்து நம்ம பீப்புள் டீடாக்ஸ்குள்ள கொண்டு வருவோம். இப்போ பீப்புள் டீடாக்ஸ்னா என்னன்னா, எந்த தினப்படி எந்த ஒரு 5 பேரோட நீங்க பழகுறீங்களோ, எந்த 5 பேரை படிக்கிறீங்களோ, எந்த 5 பேரை பாக்குறீங்களோ, அதாவது அதிகமான அந்த 5 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்க லைஃப்ல இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க வந்து அந்த கல்யாணத்தையே தப்பு தப்பா பேசுற ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா உங்க மேரேஜ் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே அதாவது கல்யாணம் ஆயிட்டா நீ இப்படிதான் இருக்க, என் ஒய்ஃப் இப்படிதான் பண்றான், இன்னொருத்தவங்க போய் சொல்லும் போது உனக்கு ஒரு மென்டாலிட்டி வரும், ஓ உன்னை டார்ச்சர் பண்றாங்க. இல்ல ஆனா இந்த அதர் ஹேண்ட்ல பார்க்கும்போது இல்ல எனக்கு இந்த மாதிரி இது இருக்கு, இதெல்லாம் ஓவர் கம் பண்றேன் நீ ஒரு ஐடியா கேட்கும் போது அவன் அந்த ஐடியாவை சொல்ல மாட்டான், நீ எதனா வாய் விட்டுருப்ப. இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு லோன்லினஸா இருக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டு சேருவாங்க. அலோனா இருக்கும் போது வந்து அவங்க தனியா இருக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. அதுக்கு அதை புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அலோன் கொலோனியஸ்மெண்ட் நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான். ஏன்னா இந்த விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, எல்லாரோட லைஃப்லயுமே இது இருந்துட்டு இருக்கு. யாருமே வந்து இது ஏன்னா நிறைய இப்போ இன்ஸ்டாலே பாக்குற மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட், அதாவது நீ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நீ பார்ட்னரை சூஸ் பண்றதை விட நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்றதா வந்து பெரிய முக்கியமான திங் இந்த இடத்துல. உனக்கு எது வரலனாலும் வந்து நல்லா வந்துடும். நீங்க கூட ஆல்மோஸ்ட் அதை சொல்லியிருக்கீங்க, நல்லா வந்துடும். ஏன்னா அது நாங்க உணர்ந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல வந்து எனக்கு ஒரு சில விஷயத்துல இதெல்லாம் நீ பண்ணு, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கார் எடுக்கிற அப்படின்னா, ஏன்னா எனக்கு சூஸ் பண்ணி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கம்மியான பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஆனா அதை சூஸ் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அதை யாருமே நமக்கு வந்து டாக்ஸிக்ன்ற மாதிரி தான் பேசுவோம். ஏன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம இந்த இடத்துல பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது நம்ம என்ன நமக்கு ஒரு புரிதல் இருக்கு, நம்ம அதை தவிர்த்து எப்படி வெளியே வரோம். நீங்க சொல்றபடி செல்ஃப் கேருக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்து வச்சேன், படிச்சு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 4 கிளாஸ் எடுத்துக்கோங்க, 4 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கிளாஸ்ல ஃபேமிலி, பார்ட்னரு, ஜாப் இருக்கு. நீ வந்து ஒரு கிளாஸ்ல வந்து உனக்கு ஒரு கேன் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கு, நீ எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து போர் பண்ணிடுற. அப்போ அந்த டைம்ல உனக்கும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது செல்ஃப் கேர். உனக்கு ஜாலியா இருந்தது, எல்லாருக்கும் ஃபுல்லா இருந்தது அப்படின்ற போது உனக்கு செல்ஃப் கேர் இல்லை. உன்னோட சந்தோஷத்தை வந்து நீ அதை உணரலன்றது தான் அர்த்தம். ஏன்னா எனக்கு ஓவரால் நீங்க பேசுனது படியும் செல்ஃப் கேர் இதுதான்ற புரிதல் எனக்கு வந்து அந்த தண்ணியோட எக்ஸாம்பிள் வச்சே நான் பாக்குறேன். அது கரெக்டா இருக்கா? இப்போ நீங்க ஷேர் பண்ணி குடுக்கறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பாட்டில் இருக்குமா? இல்ல இல்ல அது இருக்கும். அந்த பாட்டில்ல இருந்து உங்க பாட்டில் ஃபில் ஆகுதான்னு பாத்துக்கங்க. அப்ப ஃபில் ஆகல அப்படின்னா அவங்க உங்களை கண்டுக்கல, அவங்க செல்ஃப் கேரா இருக்காங்கன்ற மாதிரி. இல்ல அவங்க நீங்க எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட போகாதீங்கங்கறேன் நான். உங்க பாட்டில நீ ஃபில் பண்ணிக்கோன்ற மாதிரி. உங்க பாட்டில் தன்னால ஃபில் ஆகும். அது எந்த யார் ஃபில் பண்ணனும்னு அவசியம் இல்ல. அப்போ காஷியஸா நீங்க இருக்க வேண்டியது உங்க செல்ஃப் தான். எப்படின்னா வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 2 பேர் இருக்காங்க, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உனக்கு கால் பண்றேன், நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை. அதே சினாரியோல இந்த பாட்டிலுக்குள்ள வருது. நீ கால் பண்ணா தண்ணி ஊத்துற மாதிரி, கால் பண்ணா நீ தண்ணி ஊத்தாத மாதிரி தான். அதுதான் எந்த இடத்துல குடுக்குறோம், எந்த இடத்துல வாங்கிக்கிறோம், இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். So it is not only about giving, what and all you are receiving, அதுவும் it matters. ஏன்னா இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்ற விஷயத்துல இதுதான் மெயின் கோரா இப்போ இந்த ஜெனரேஷன் ஆஃப் டைம் பீரியட்ல வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். நீ எப்படி இருந்தாலும் நீ வாழ்க்கையில உருப்பிடுற அவங்களோட சப்போர்ட்டிவ் இருக்கும். இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு பேசணும்னாலும் திடீர்னு எப்பனா ஒரு நாள் மீட் பண்ணும்போது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு லைஃப்பை பத்தி பேசுற விஷயம் வந்து ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஏன் இதுக்கு முன்னாடி இதை பேசின பாயிண்ட்ல இல்லை நிறைய நடந்துட்டு இருக்கு. இது சொல்லியோ இல்லை நம்ம ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணி நடக்கிற விஷயம் தான் இது. ஸோ எனக்கு 2 வேர்டுக்கான ஒரு மீனிங் ஒன்று தெரிஞ்சுக்கணும்.
இம்பார்ட்டன்ட்டுக்கும் அர்ஜென்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே. ஓகே, கரெக்டு. இப்போ உங்களுக்கு பாத்ரூம் வருது, அவசரமாக வருது, சரிங்களா? ஒரு ஃபோன் கால் வருது, அது உங்கள் ஒய்ஃபு, அது ரொம்ப முக்கியமான பர்சன், யாரோ உங்கள் அப்பா அம்மா யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் எதை ஃபஸ்ட்டு செய்வீங்க? இம்பார்ட்டன்ட் தான் எடுப்பேன். இல்லை, நீங்கள் பாத்ரூம் போவீங்களா, ஃபோன் எடுப்பீங்களா? வேற மாதிரி சொல்லலாம்னா எப்படி, ரெண்டுமே ஒரே. நான் பாத்ரூமுக்கு தானே போகணும், நான் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகணும். அர்ஜென்ட், அதாவது எல்லா விஷயமுமே இங்கே இம்பார்ட்டன்ட் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே அன்இம்பார்ட்டன்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டை மட்டும்தான் என் லிஸ்ட்டில் நான் வச்சுருப்பேனே, என் பிரெயினை நான் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் வரீங்க ப்ராட்காஸ்டிங்க்கு, எனக்கு வாய்ஸ் ஷூட் இருக்குது அப்படின்னா அது நம்பர் 1 தான் வச்சுருப்பேன். ஏன்னா காலையில் அதுதான் முதல் அப்பாயின்மெண்ட்டு. அடுத்து 2, 3, 4 இது அப்போ 1, 2, 3, 4க்குள்ளே இது வந்துருச்சுனாலே எல்லா விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான். இதில் ஒரு அர்ஜென்சி கிரியேட் ஆகுதுல்ல, அர்ஜென்சிங்கிறது வந்து சிச்சுவேஷனல், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் திங்ஸு உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வரும், ஏன்னா அது பிளான்டாக இருக்கும். சரியா? இப்போ வந்து திடீர்னு வந்து எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு இப்போ பிஎம் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டுறாங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து நான் உங்களோட ஷூட்டுக்கு நான் எப்படி வருவேன்? இதுதான் விஷயம். இதை ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ரெஸ்ட் ரூம் போகிறத பற்றி பேசணும். நம்ம முட்டிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மற்ற எல்லாமே அன்இம்பார்ட்டன்ட் தானே. அந்த இடத்துல நீ உன்னை பார்த்துதான். ஆமாம், அர்ஜென்சியை தான் யூ ஹாவ் டு டீல் வித், இல்லையா? அப்போ அர்ஜென்சிக்கும் இம்பார்ட்டண்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்கள் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் திங்ஸில் இருக்கும். அர்ஜென்சிங்கிறது சிச்சுவேஷனல் திங், அதை நான் எடுத்துக்க வேணாங்கிறது கூட அகெயின் அது வந்து என்னோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கேள்வி வந்த உடனே பின்னாடி ஸ்டார்டிங்கே தோணுச்சு, ப்ரியாரிட்டைசேஷன் ஒன்று இருக்கு. ஆமாம், கண்டிப்பா. எதை நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிறோம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் இந்த கூட ஸ்பெண்ட் பண்ணி சொல்ற மாதிரி ப்ரியாரிட்டைசேஷன்ன்றது வந்து பேலன்சிங்குள்ள வரலாம். நீங்க சொல்ற மாதிரி ஈக்குவலா இந்த டைம்ல பேலன்ஸ் பண்றதுன்றதுதான் ப்ரியாரிட்டைசேஷன். இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அவங்களுக்கு கொடுக்குற, இவங்களுக்கு கொடுக்குறன்றது கிடையாது. உன்னோட சாய்ஸ் ஆஃப் மேக்கிங் தான் ப்ரியாரிட்டைசேஷன். அப்படின்றது தான் எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. இதுல வந்து இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு பர்சன் வந்து ஃபீலிங் குட்டா இருக்கிறதுக்கும் ஆக்டிங் குட்டா இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஆக்டிங் குட் பீப்புளால வந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப நாள், ரொம்ப மாசம். இப்போ நான் ஆக்டிங்ல வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா மிஞ்சி போனா என்னால் எவ்வளோ நாள் அதை தாக்கு பிடிக்க முடியும்? பீரியட் ஆஃப் டைம் தான். அதுக்கு உங்களுக்கு இது இருக்கு. ரொம்ப நல்ல நடிகர்னா நிறைய நாள் நடிக்கலாம், கொஞ்சம் சொதப்புற நடிகர்னா சீக்கிரமா சாயம் வெளுத்துரும். ஆனால் ஃபீல் குட் பர்சனுக்கு நடிக்கணுன்ற அவசியமே இல்லையே. ஃபீல் குட் பர்சனோட எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும். அவரோட எனர்ஜி ஃபுல்லாக இப்படி இருக்கும், இன்வெர்டில் இருக்கும். அவர் யாரையும் போய் பாரு நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கேன், எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கேன், எந்த சிச்சுவேஷன்னாலும் காமா இருக்கேன், இப்படிலாம் நான் போய் என்னை இது பண்ணிக்கவே நான் சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. சொல்ல வேணாம், யார் என்ன கவனிக்கிறான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஃபீல் குட்டுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஐ கேன் சிட் அண்ட் ஃபீல் குட் ஃபார் நத்திங். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அவங்களோட மனநிலை வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து ஒண்ணுமே இல்லை, வானத்தை பார்த்துட்டு என்னால் ஃபீல் குட்ல அவ்வளோ நேரம் உட்காந்துக்க முடியும். இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எது வேணா ஒரு 5 நிமிஷம் நான் உட்காந்து அபாட உட்காந்துன்னா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நான் ஏதோ என்னை பத்தி யோசிச்சு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற விஷயம். ஏன்னா இது நிறைய பேர் நீ கேட்க வேண்டிய விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஃபீல் குட் நான் இதில் வந்து எழுதிட்டு தான் வந்தேன், ஏன்னா ஃபீல் குட் கேட்கணும் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் நாங்கள் உணர்ந்தோம், ஒரு ஒர்க் பண்ணுற இடமோ வீட்டில் இருக்கிற இடமோ கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது. ஏன்னா இது மேபி இதுதான் நம்ம எண்டாக முடிக்க போண்டு இது நான் முடிக்கணுன்றதுக்கு காரணமே வந்து என்னோட ரியல் லைஃப்லையும் சரி உங்களோட ரியல் லைஃப்லையும் சரி அந்த பதில் அப்படி தான் இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் பற்றி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீ ரிஸ்க் எடுக்காத விஷயத்தை தான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. இப்போ நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ற, இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டேன், நான் ஐடியில் ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த தேவை போதுன்ற மாதிரி இருக்கிறது வந்து கம்ஃபர்ட் ஜோன். இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன், அந்த ஜாப்லேயே நான் வேற ஏதாவது இன்டர்னலாக மூவ் பண்றேன் அப்படின்றது தான் வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரதுன்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. எப்படின்னா
அவங்க சொல்ற ஒரு சில விஷயம் இருக்கும். நான் இப்படிதான் ரியாக்ட் பண்றேன், இப்படிதான் ஃபீல் பண்றேன், என்னோட வேலையிலும் சரி என்னோட பர்சனல் லைஃப்ல இப்படிதான் இருக்கேன், என்னோட கம்ஃபர்ட் சொல்லிட்டு நான் வரல, நீங்க ஃபீல் பண்ணிடுறீங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு பதில் சொல்லுவீங்க? இப்போ கம்ஃபர்ட் ஜோனை வந்து 2 விஷயத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து கான்ஷியஸா நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன்னா, இல்லை வந்து நான் சப்கான்ஷியஸ் லெவல்ல, அதாவது வெளிப்புற தோற்றத்துல எனக்கு தெரியல நான் எப்படியே உட்கார்ந்துருக்கேன்னு, அப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேனான்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நான் கான்ஷியஸாகவே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கிறேன், இந்த பார்ட் டைம் வேலையே பார்த்துக்கிறேன் 4 to 8, எனக்கு இது போதும், ஏன்னா நான் நல்லா இருக்கேன், என்னால் என் உடம்பு பார்த்துக்கிறதுக்கும் டைம் இருக்குது, என் ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன், பத்தாவதுக்கு கையில் எனக்கு ஓரளவு வருமானமும் வருது, ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள், எனக்கு இது போதும், எனக்கு இது நிறைவாக இருக்குது அப்படின்னு அவன் உணர்ந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறது, இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இது ஓகேங்கிறேன் நான், எனக்கு இது ஓகே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஓகேவா இருக்கு அப்படின்னா எனக்கு ஓகேங்கிறேன் நான். அது அந்த கம்ஃபர்ட் ஜோன்னால யாருக்கும் எந்த பாதகமும் கிடையாது, எனக்கும் பாதகம் கிடையாது, அடுத்தவங்களுக்கும் பாதகம் கிடையாது. இப்போ அடுத்த பீப்புளுக்கு வரேன் பாருங்களேன், அந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு சொல்லுவோம் சரியா? அதாவது எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளமும் வேணும் ரைட்டா, நான் வந்து போயிட்டு வர்றதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு, டிராவல் பண்றதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு, என் உடம்பு பார்த்துக்க மாட்டேன், என் ஃபேமிலி பார்த்துக்க மாட்டேன், ப்ரையாரிட்டைசேஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாது, என் டைமை மேனேஜ் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயும் இருக்கணும், ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்கிற அம்யூனிட்டிஸும் எனக்கு வேணும். எனக்கு நிறைவு தன்மை இல்லை அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள. இது எப்படின்னா எனக்கு 2 lakhs வேணும், நான் வீட்டில் இருந்து வேலை செய்யணும். ஆமாம், அது எப்படி நடக்கும்னு நான் கேட்குறேன். நான் காலை வெளியெடுத்தும் வைக்க மாட்டேன், எனக்கு எல்லாமும் வேணும் அப்படின்னா எப்படி வரும்? அப்போ இந்த இடத்துல நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணணும்னா, நீ ஏன் காலை எடுத்து வெளியே வைக்க மாட்டேங்கிற, சோம்பேறித்தனமா, பயப்படுறியா, நிறைய விஷயம் இருக்கு இதுல, புரியுதா உங்களுக்கு? உனக்கு ஆசை இருக்க அளவு நீ எஃபர்ட் போட மாட்டேற, அது எதனால? சோம்பேறித்தனமா இருக்கியா, பயப்படுறியா, இல்லை உன் கெப்பாசிட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, எதனாலலாம் நீ பண்றேன்னு அந்த ட்ரையட்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கைடன்ஸ் அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா மெதுவா அதை விட்டு வெளியில வந்துருவாங்க. இந்த பாயிண்டே வந்து எனக்கு எப்படின்னா, இது கரெக்டா தப்பான்னு தெரியல, தப்பான்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, சாரி இஃப் இட் இஸ் ராங் அப்படின்னா கரெக்ட் மீன்ற மாதிரி. வலிக்காம புள்ள பத்துக்க முடியுமான்னு கேட்பாங்க. எக்ஸாக்டா சொல்லணும். அது வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம், எங்க வீட்டுல சொன்ன விஷயம். ஒரு இப்போ புள்ள பெத்துக்கிறது வந்து ஈஸி கிடையாது, வலிக்காம பெத்துக்க முடியாது, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த குழந்தை வெளில வர வலி ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வந்து அது ஒரு யூனிக்கான ஃபீலிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க சொல்றபடி கம்ஃபர்ட் ஜோனுன்ற விஷயத்த வந்து எல்லாருக்குள்ளயுமே எனக்குள்ளயுமே இருக்கு. ஓகே, இப்போ நான் முடிச்சேன்னா போயிட்டு நான் இது பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எனக்கு இல்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் சீக்கிரம் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கேட்கணும் நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட டைமை வந்து கொஞ்சம் ஒதுக்கி உட்காந்து அதுக்கான வேலையை நம்ம பார்க்கறோன்றதுல நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா நான் கம்ஃபர்ட் ஜோனை முடிக்கணுன்றது காரணம் ஏன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இது நம்ம பேசின எல்லாத்துலயுமே வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது டெஸ்டினியா போய் முடியும்னாங்க. எப்படின்னா இப்ப சண்டை போடுறோம் அப்படின்னா உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ வெளியே வரல அப்படின்னா அந்த சண்டையில நீ காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். இப்ப நீங்க எங்கேயும் வெளியே போற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெயிட் பண்ணா 6 மணிக்கு கிளம்புறோம்னு பிளான் பண்ணிட்டோம்னா எல்லாருமே 6 மணிக்கு கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா இவன் 7 மணிக்கு கிளம்ப 8 மணிக்கு கிளம்பான். இல்ல நம்ம எல்லாரும் வெளியே போறோம், ஒரு நாளைக்கு நம்ம வந்து உடச்சிட்டு போவோம்னா உன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே உடச்சிட்டு நீ சீக்கிரம் கிளம்புற. ஏன்னா நம்ம பேசின எல்லா பாயிண்ட்லயுமே வந்து கம்ஃபர்ட் ஜோன் தான் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. எனக்கு ஒரு அட்ராக்ஷன்ன்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இதை சொல்லி நிறைய பேர் கேட்டு நான் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன்ற மாதிரி தான். ஸோ மோரோவர் இந்த எபிசோட் வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து மேபி நிறைய பார்ட் வந்து போகலாம். ஸோ எப்படி இருந்தது இந்த எபிசோட்? ஆக்சுவலாக இதுதான் என்னோட முதல் பாட்காஸ்ட். ஸோ ஐ எம் அ பர்சன் ஹூ சீக்ஸ் சம்திங் வெரி குட் அவுட் ஆஃப் பீப்புள். நான் ஒரு பீப்புள் பர்சன். ஒருத்தங்க கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியுங்கிறத நான் ரொம்ப பார்த்து பண்ணிக்குவேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் யுவர் டீம் whomsoever. என்னோட இன்னொருத்தர் இருக்காரு, அவரு ஏன்னா அந்த ரெக்கார்ட்லயுமே வர முடியல. மேபி அவர் கொஞ்சம் ஆஃபீஸ் லெட்டரா இருக்கல, ஒரு மாசம் கழிச்சு ஆக்டிவா அவர் பேசிட்டு இருக்காரு. ஆஃப்லைனா அவர் நம்ம மீட் பண்றது இல்லை.
மேபி அவரும் கூடிய சீக்கிரத்தில் அவர் அடுத்தடுத்த இன்டர்வியூவில் அவரும் வருவார். ஸோ எப்படி இருந்தது? ஸோ பாட்காஸ்டிங் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பீப்புள் பர்சன் சொல்லிட்டீங்க. ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு ஒரு பேசுகிற விஷயத்தில்? இல்லை, இன்னைக்கு வந்து யாருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற புரிதலுக்குள்ளார இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு சைல்டுஹுட்னா இப்படியா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படியா, ஒரு ரிலேஷன்ஷிப்னா இப்படியா, அந்த புரிதலுங்கிறத விட இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்க, தேடுறீங்க. அது ஒரு விஷயம் எனக்கு ஐ ஷுட் அப்ரிஷியேட். அந்த ஏன்னா தேடல் இருக்கணும், தேடல் இல்லைன்னா செத்து போயிட்டோம்னு அர்த்தம். ஸோ கீப் மூவிங். நான் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் என்ன சொல்கிறது, மூவிஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் புக் எடுத்திங்கன்னா அதில் 4 எபிசோட் நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ மை ஹம்பிள் அட்வைஸ் உட் பி, நிறைய படிங்க, நிறைய தேடி போங்க, மனுஷங்களை நிறைய படிங்க. இதுதான் என்னோட ஹம்பிள் அட்வைஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன்னா நான் கேட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறபடி ரொம்பவே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் சொல்கிறபடி எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பு பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து இது மாதிரி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர்ஸ். அண்ட் அடுத்த எபிசோடில் வந்து மேபி இது ஒரு சீரியஸாகவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பேசுவோம். உங்களோட ஃப்ரீ டைம் எப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இதில் பேசுவோம். ஸோ தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச்.